ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் முட்டைகோஸ் வச்சு கட்லெட் பண்ண போகிறோம். முட்டைகோஸ் கட்லெட் பண்ணதுக்கு முட்டைகோஸ் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு ஆனியனும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு கணிஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போ கட்லெட் ஷேப்க்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி இப்போது தோசை தவா அடுப்பில் இருக்குது. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணது ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், முட்டைகோஸ் கட்லெட் தயாராகிடுச்சு. இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.